சொல்லப்போனா, சீமான் அண்ணாவுக்கு காதுல ஒரு பிரச்சனை இருக்குது. எதனால காதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கிட்ட கேட்கும்போது, அவங்க தளபதி, தளபதி அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. பட் சீமான் அண்ணாவுக்கு தளபதி, தளபதின்னு கேட்கும்போது காதுல பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நான் தமிழர் கட்சி தொண்டர்களே, கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு ஒரு சின்ன காதுல ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பெரிய டாக்டர்ட்ட போய் கூட்டிட்டு போய் என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா கொண்டு விடுங்க. ஏன்னா 2026ல எலக்ஷன் வருது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி வேட்டையாடும்போது அணில் குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, சீமான் அண்ணாவுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்துல வர்றது அணில் கிடையாதுங்கண்ணே. நல்லா கண் தொறந்து பாருங்க. தூரத்துல இருந்து வர்றது அது ஒரு மதம் புடிச்ச யானை. அந்த மதம் புடிச்ச யானைகிட்ட போய் நீங்க சிக்கிறாதீங்கன்னு தான் சொல்லி தீருமே. சரி, இனி அடுத்தது என்ன பண்ணுவோம்? முதல் மாநாடு பிரம்மாண்டமா நடந்துச்சு. நமக்கு தம்பி ஒண்ணுமே சொல்லலையே, கூட்டணி ஒண்ணுமே சொல்லலையே, இனி என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் மைண்ட் பெரிய மூளைங்க. அந்த மாதிரி யோசிச்சாரு. சரியா? யோசிச்சுக்கிட்டு, சரி இனி விஜய குத்தி பேசுவோம், தாழ்த்தி பேசுவோம். அதான் கொள்கை தலைவர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாரே. அப்படி திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு பேசுவோம்ன்னு சொல்லிட்டு, அத வச்சு என்ன பண்ணாருன்னா, விஜய் அண்ணாவ குத்தி பேசினாரு. ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சீமான் அண்ணா நடத்தின பொதுக்குழு கூட்டத்துல, தமிழக மக்கள் எல்லாரும் நம்மள பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பரா பக்காவா நடிச்சிருந்தாங்க. எதனால சீமான் அண்ணா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணணும்? என்ன காரணம் இதுல இருக்குது? சீமான் அண்ணாவோட அரசியல் யுக்தி எந்த அளவுக்கு இருக்குது? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பொதுக்குழு கூட்டம் எந்த இடத்துல வச்சு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றைக்கு சீமான் அண்ணா தலைமையில விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டை மீட்பு பொதுக்குழு கூட்டம் நேற்றைக்கு 17/8/2025 அன்னைக்கு நடந்துச்சு. பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு சீமான் அண்ணா ஸ்டேஜ்ல இருந்து இறங்குறாங்க. இறங்கி கீழே இருக்கிற அங்க மக்கள்லாம் இருக்கிறாங்கள, அங்க ஒரு தொண்டரை போய் அடிக்க போறாங்க. அடிக்க போன இடத்துல அடிச்சாங்களா, அடிக்கலையான்னு அது தெரியல. பட் அது கேப்சர் ஆகல. பட் போயிட்டு ஃபோல்ஸா மறுபடியும் மேல பேச ஆரம்பிச்சாங்க. சரியா? இது ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்னு தான் சொல்வேன். ஏற்கனவே சீமான் அண்ணா ஒரு இயக்குனர், அது மட்டும் இல்ல கதையாசிரியர். அதனால கண்டிப்பா இத பக்காவா எழுதி, பக்காவா நடிச்சு குடுத்திருந்தாரு சீமான் அண்ணா. நான் ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அண்ணா பார்த்தாலே தெரியும். அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி பாருங்க. சீமான் அண்ணாவ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஸ்டேஜ்ல ஏறுனாலுமே, பொதுக்குழு கூட்டமோ எதுனாலும் நடத்துனாலுமே அவங்களுடைய ஃபோல்ஸா படபடபடன்னு பேசி ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. சரியா? பட் இந்த பொதுக்குழு கூட்டத்துல அப்படி பேசல. வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து தொடங்குனதுக்கு அப்புறம் என்ன ஸ்லோவா பேசியிருந்தாங்க. ரொம்பனா ரொம்ப ஸ்லோவா அங்க இங்கேயுமா கண்ண தள்ளிக்கிட்டு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி இருந்தாங்க. இத நான் ரொம்ப நேரம் பார்த்திருந்தேன். வெயிட் பண்ணி இருந்திருந்தாங்க. ஆனா சீமான் அண்ணா பொதுவா அப்படி பண்ண மாட்டாங்க. பட் இது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த நேரம் பார்த்து இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி அவங்கள போய் அடிக்கிறது மாதிரி ஒரு இத காமிச்சிருந்தாங்க. இது என்ன ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால அப்புறம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே கவர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. இதனாலயுமே சீமான் அண்ணா இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி 2026 எலக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பா சீமான் அண்ணா அங்க இங்கேயுமா கத்துனாலும் சோசியல் மீடியாலயும் அது மட்டும் இல்லாம நியூஸ் சேனல்லாம் சரி, இவங்க யாரோ ஒருத்தங்க சும்மா கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. சரியா? பட் இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்கள் பண்ணும்போது இனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இறங்கி அடிச்சுட்டாங்களே, அதனால இனி அடுத்தடுத்த இதுலயும் ரொம்ப கோவப்படுவாங்க. அண்ணன் ரொம்ப கோவக்காரான ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸ் சேனல்கள் கேப்சர் பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான செயலை பண்ணியிருக்காங்க.
இனி 2026 எலெக்ஷன் வரப்போகுதுல, அதுக்காகவே இந்த ஒரு செயல். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள கண்டிப்பா பார்த்திருப்போம். அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே நேச்சுரலா பண்ணுவாரு. ஏன்னா, அவரு ஒரு சரியான ஒரு கோவக்காரனால எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஒரு விஷயம் வந்துச்சு நடக்குது அப்படின்னா, டக்குன்னு டென்ஷன் ஆயி அடிச்சுப்புடுவாங்க. பட் இவ்வளோ நாளு சீமான் அண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு செயல பண்ணல. சாஃப்ட்டா, ஸ்மூத்தா அப்படியே தான் கொண்டுட்டு போனாரு. பட் திடீர்னு ஒரு ட்ரிக்க வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதாவது விஜயகாந்த் அவர மாரி பயன்படுத்தினா வந்து எல்லாருமே நம்மள வந்து பார்ப்பாங்க. மக்கள் எல்லா மனசுலயும் நம்ம இடம் பிடிச்சிடலாம். அப்படி ஒரு எண்ணத்துல வந்து நேத்தைக்கு விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு ட்ரிக்க பயன்படுத்திக்கிட்டாங்க. சரியா? இது எதுக்காகன்னா, மக்கள் எல்லாருமே நம்மள வந்து விஜயகாந்த் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. சீமான் திடீர்னு கோவப்பட்டுட்டாரு. அவரு ஒரு கோவக்காரன் ஆளு. அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல பண்றது தான். அதாவது 2026 எலக்ஷன் வருதுல, அதுக்காகவே நான் சொல்லியே தீருவேன். சரி, இது மட்டும் தான் சீமான் அண்ணா பேசியிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாதுங்க. இன்னும் ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள தாக்கி 2 விஷயம் பேசியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள ஒருத்தங்கள கூப்பிட்டு, "இங்க வாங்கப்பா, உங்களுடைய கொள்கை தலைவர் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். சரியா? கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தளபதி, தளபதி, தளபதி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களாம். சரியா? அத பார்க்கும்போது சீமான் அண்ணாவுக்கு என்ன காதுல கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தலவிதி, தலவிதி, தலவிதி" அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சாம். சரி, ஓகே, விட்டுட்டாங்களாம். அடுத்தது ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எதுக்குடா வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க தொண்டர்கள் வந்து சொன்னாங்களாம், "டிவிகே, டிவிகே, டிவிகே" அப்படிங்கிற மாதிரி கோரஸஸ் கத்துனாங்களாம். அதுக்கு சீமா அண்ணா காதுல எப்படி கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "டிவிக்க, டிவிக்க, டிவிக்க" அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சாம். சரியா? இதுக்கு சீமான் என்ன சொன்னாங்க, "ஏய் டிவிக்க வந்தியா? அப்போ ஓரமா போய் அப்படிங்கிற மாதிரி சீமான் அண்ணா சொன்னாங்களாம். இப்போ சீமான் அண்ணா இத ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள அவங்க கலாய்ச்சு பேசிட்டாங்களாம். சரியா? அதாவது இப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள கலாய்க்கல. சரியா? மொத்தத்திலே வந்து சீமான் அண்ணா தான் அவங்கள அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா சீமான் அண்ணாவுக்கு காதுல ஒரு பிரச்சனை இருக்குது. எதனால காதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கிட்ட கேட்கும்போது, அவங்க வந்து தளபதி, தளபதி அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. பட் சீமான் அண்ணாவுக்கு வந்து தளபதி, தளபதின்னு கேட்கும்போது காதுல பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, அத விட்டாச்சு. அவங்க இன்னொரு விஷயமா கேட்கும்போது, அவங்க டிவிக்கே, டிவிக்கே அப்படி சொல்லிட்டு கோரஸா கத்தியிருக்கிறாங்க. அதுவுமே சீமான் அண்ணாவுக்கு எப்படி கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்க, டிவிக்க அதாவது டிவிக்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கு. சரியா? அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? சீமான் அண்ணாவுக்கு காதுல பிரச்சனை அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழர் கட்சி தொண்டர்களே, கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு ஒரு சின்ன காதுல ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பெரிய டாக்டர்ட்ட போய் கூட்டிட்டு போய் என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா கொண்டு விடுங்க. ஏன்னா 2026ல எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல நல்ல பிரச்சாரம் பண்ணணும்ல. சும்மா அப்படி காது கேட்காம அ விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுல்ல. அதனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய நோயா வந்து முடிஞ்சிராம, கண்டிப்பா நல்ல ஒரு டாக்டர்ட்ட போய் செக் பண்ணி உங்க அண்ணன பத்திரமா சேஃப்டியா வீட்ல இருந்து பார்த்துடுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லி முடிச்சிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி வேட்டையாடும்போது அணில் குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புலி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா புலியாம். அணில் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா அணிலாம். சரியா? இப்போ என்ன கேட்டா, புலிக்கு சரியா கண்ணு தெரியல தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி வந்து தூரத்துல வந்துட்டு இருக்குது, அணில்ன்னு நெனச்சிட்டு இருக்குது. ஆனா தூரத்துல வர்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை. யானைக்கு மதம் பிடிக்க தெரிஞ்சுனா, கண்டிப்பா என்ன பண்ணும்? தமிழ்நாட்டிலேயே பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும். இத வந்து யாரு பாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி பாக்கும். இங்க புலி யாரு? சீமான் அண்ணா. அப்போ கண்டிப்பா அந்த மதம் புடிச்ச யானை வந்து தமிழ்நாட்ட வந்து ஜெயிக்கும். தமிழ்நாட்ல. சரியா? இது தெரியாம அணிலு குறுக்க மறுக்க ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பேசிட்டு இருந்தாங்க சீமான் அண்ணா. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, சீமான் அண்ணாவுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்துல வர்றது அணில் கிடையாதுங்கண்ணே. நல்லா கண் தொறந்து பாருங்க. தூரத்துல இருந்து வர்றது அது ஒரு மதம் புடிச்ச யானை. அந்த மதம் புடிச்ச யானைகிட்ட போய் நீங்க சிக்கிறாதீங்கன்னு தான் சொல்லி தீருவேன். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா ஏன் இந்த விஷயத்த இப்படி பண்ணுனாங்க? ஒரு ஸ்கிரிப்ட்டா எடுத்து பண்ணுனாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது தமிழ்நாட்டுல இதுவரைக்குமே சீமான் அண்ணாவ யாருமே கண்டுக்கல. தமிழ்நாட்டுல வந்து ஒரு 3 பெரிய கட்சி இருக்குது.
அது என்ன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே, டிஎம்கே அப்புறம் வந்து ஏடிஎம்கே சரியா? இந்த 3 கட்சிகள் இருக்குது. இந்த 3 கட்சிகளுமே சீமான் அண்ணா நாம் தமிழர் கட்சிய வந்து கண்டுக்கல. சரியா? சரி அவங்க தான் கண்டுக்கல. பொதுமக்களாவது கண்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நெனச்சாங்க. பொதுமக்களும் வந்து சரி யாருடா இவன் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கண்டுக்கல. சரி பொதுமக்களும் தான் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுன்னா, மீடியாவாவது நம்மள ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அவங்களுமே சரி யாரோ வராரு, போறாரு. நம்ம என்னத்துக்கு எடுக்கணும்? அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கண்டுக்கல. சரியா? இதனால யாருமே நம்மளால கண்டுக்கலையே! அதனால இதனால நம்ம அரசியல் பண்ண முடியாதோ! அப்படி ஒரு எண்ணத்துல ஒரு பெரிய ஸ்கிரிப்ட்டா யோசிச்சு பல நாள் இருந்து யோசிச்சிருப்பாரு போல. யோசிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, பிளான் போட்டாரு. அதே மாதிரி அந்த மேடையிலயும் வந்து நடத்துனாரு. கரெக்ட்டா பக்காவா பொருந்துச்சு. அதே மாதிரி எல்லாருமே நியூஸ் சேனல்லேருந்து எல்லாருமே அந்த ஒரு பேராவா எடுத்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து ட்ரெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பெரிய கட்சி இருக்குல்ல. ஏடிஎம்கே, அப்புறம் டிஎம்கே, தமிழக வெற்றிக் கழகம். இவங்க எல்லாருமே வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஃபைட் பண்ணி பேசிக்கிடுவாங்க சரியா? ஆனா நாம் தமிழர் கட்சிய மட்டும் குத்தி பேச மாட்டாங்க. அது ஒரு புள்ள பூச்சி கட்சி அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க சரியா? பட் பொதுமக்களும் வந்து அதிகமா வந்து பேச மாட்டாங்க. மீடியாவும் அதிகமா பேசல சரியா? இப்படின்னு ஒரு இருக்க சமயத்துல வந்து சீமான் அண்ணாவும் முதல்ல என்ன பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி அரசியல்ல களத்துல இறங்குனாங்கன்னா, நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். என் சப்போர்ட் எல்லாம் என் தம்பிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாங்க. பட் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது சீமான் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அப்பவுமே வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாதிரி இல்ல. சரி இனி அடுத்தது என்ன பண்ணுவோம்? முதல் மாநாடு பிரம்மாண்டமா நடந்துச்சு. நமக்கு வந்து தம்பி ஒண்ணுமே சொல்லலையே, கூட்டணி ஒண்ணுமே சொல்லலையே, இனி என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் மைண்ட் பெரிய மூளைங்க. அந்த மாதிரி யோசிச்சாரு. சரியா? யோசிச்சுக்கிட்டு, சரி இனி விஜய குத்தி பேசுவோம், தாழ்த்தி பேசுவோம். அதான் கொள்கை தலைவர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாரே. அப்படி திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு பேசுவோம்ன்னு சொல்லிட்டு, அத வச்சு என்ன பண்ணாருன்னா, வந்து விஜய் அண்ணாவ குத்தி பேசினாரு. சரி அப்பமாவது எல்லாருமே சப்போர்ட் போடுவாங்க. நம்ம எல்லா மக்களும் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. பட் எல்லாத்துக்குமே கண்ணுக்கு தெரியல. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. சரியா? இந்த மாதிரியாவது பிரபலமாயிரலாம் அப்படின்னு வந்து பார்த்தாரு. பட் அதுக்கும் ஆகல. சரி இப்போ வந்து தளபதி விஜய தான் கையில எடுக்க முடியல. இனி நம்மள்ட்ட இருக்குதான் ஐடியா. யாரு? விஜயகாந்த் அவர்களுடைய ஸ்டைல எடுத்தோம்னா, இனி அடுத்த சிஎம் நம்ம ஆகிரலாம். அப்படி ஒரு எண்ணத்துல தான் இந்த ஒரு செயல எடுத்து பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க சீமா அண்ணா பண்ண இந்த செயலுக்கு உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.